ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து ட்ரையிங் அவுட் ஆஃப் மோட்டார் அண்டு வாக்யூம் இம்பிரிகேஷன். பொதுவாக வந்து ட்ரையிங் அவுட் ஆஃப் மோட்டர் மட்டும் தனியாக தான் கேட்பாங்க கொஸ்டின். வாக்யூம் இம்பிரிகேஷன்றது ஒரு தனி டாபிக் தான். இது நம்ம அது கேட்டதில்லை. பட் வந்து அது ட்ரையிங் அவுட்டோட வந்து தொடர்ச்சி தான் வந்து வேக்யூம் இம்பிரிகேஷன். நீங்கள் வந்து வேக்யூம் இம்பிரிகேஷன் அந்த கொஸ்டினில் அந்த வார்த்தை அந்த வேர்டு இருந்தால் மட்டும் நீங்கள் வேக்யூம் இம்பிரிகேஷனை பற்றி எழுதுங்க. இல்லாட்டி ட்ரை அவுட்டோட வந்து டைப்ஸை மட்டும் வந்து நீங்கள் எழுதினா மட்டும் போதும். டைப்ஸ் எழுதி அதை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ட்ரையிங் அவுட் மோட்டரை வந்து எதுக்கு வந்து ட்ரையிங் அவுட் பண்ணுறாங்க? பொதுவாக நம்ம என்க்ளோசர்ன்ற கொஸ்டின் பார்க்குறப்ப அவங்க சொல்லியிருப்போம். என்க்ளோசரில் என்ன, அது மோட்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங் என்ன பண்ணணும்னா காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து கவர்ந்துக்கிறோம். இந்த ஈரப்பதத்தை கவர்ந்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதோட இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பு வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது பொதுவாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து 1 கிலோவோல்ட் அளவில் மோட்டரில் வந்து அந்த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பு வந்து 1 மெகாவோம்னால இருக்கணும். அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து காட்டில் இருக்க ஈரப்பதத்தை கவர்ந்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பு குறையுது. அப்போ அந்த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்த வந்து நம்ம ட்ரை அவுட்டுக்கு போகிறோம். பொதுவாக ஏன் வந்து இந்த மோட்ரு வந்து அந்த வைண்டிங் வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனா, பொதுவாக மோட்ரு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அதிகபட்சமாக காற்று அடிக்கும். அப்போ வந்து வைண்டிங்கில் அதிகபட்சம் தூசி காற்று இந்த மாதிரி படுறப்ப அந்த வைண்டிங்கில் வந்து அப்சர்வேஷன் காரணமாக வந்து அதிக தூசி அழுக்குகள் போய் சேர்ந்துக்கிறோம். இல்லை மோட்ரு வந்து ரன் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வைண்டிங்கில் வந்து தூசி அழுக்குகள் போய் சேரப்போ அந்த மோட்டரோட இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பு குறையுது. அப்போ அந்த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம ட்ரை அவுட்டுக்கு போகிறோம். ட்ரை அவுட்டில் மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பை பிளேசிங் த மோட்டர் ஆனியை வந்து ட்ரையிங் ஓவன், அதாவது மோட்டரை வந்து ஒரு ஓவனில் வச்சு அதை எப்படி ட்ரை அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையிங் ஓவனில் வந்து நிறையா டைப் இருக்குது. அதை கேஸ் ஓவன், எலக்ட்ரிக் ஓவன், ஸ்டீம் ஓவன் இந்த மாதிரி டைப் இருக்குது. பொதுவாகவே இந்த எல்லா ஓவனுமே உங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் பிரின்சிபல் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அது வந்து இயங்குது. அதாவது வெப்பச்சலனம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. அதாவது இந்த மோட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா வைண்டிங் எல்லாமே எடுத்து ட்ரையிங் ஓவனில் வச்சுருவாங்க. ட்ரையிங் ஓவனில் இருக்க வந்து வெப்பப்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரையிங் ஓவனில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே வெப்பமாகுது. காற்று வெப்பமாகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங்கும் அதிகபட்ச வெப்பத்தின் காரணமாக மாய்ச்சர் எல்லாமே வெளியில் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையிங் ஓவரில் வந்து நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ண வந்து ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க. அது மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண வந்து தெர்மோஸ்டாட்டிக்ன்ற ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பை பிளேசிங் இந்த மோட்டர் இன் ட்ரையிங் ஓவன். சரிங்களா? இதுக்கு டயராம் இல்லை. இது வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் இப்போ சொன்ன அது மட்டும் எழுதினா போதும். செகண்ட் வந்து பை பிளாக்கிங் த ரோட்டர் அண்ட் சர்க்குலேட் த ஃபுல் லோட் கரண்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டட் வோல்டேஜ் வந்து 10% வந்து சேட்டாக கொடுத்து ரோட்டார் ரொட்டேட் பண்ண விடாமல் செய்கிறப்ப ஒரு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னால வந்து காப்பர் லாஸ் வருது. அந்த காப்பர் லாஸ்லாம் ஹீட் வந்து வைண்டிங்கில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் எல்லாமே வெளியில் போய் வைண்டிங் விட்டு வெளியில் போயிடுது. இதனால் வந்து இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பை பிளாக்கிங் த ரோட்டார் அண்ட் சர்க்குலேட் த ஃபுல் லோட் கரண்ட் இந்த டாபிக். மூணாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங் தான் நம்ம புக்கில் வந்து டயராம் இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த டயராம் வரையணும். இதுவுமே வந்து இந்த ட்ரையிங் ஓவன் மெத்தட் மாதிரி தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ட்ரையிங் ஓவனை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வைண்டிங்கை ஹீட் பண்ணுறோம். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டரை யூஸ் பண்ணி அந்த சேம்பர் அங்கே யூஸ் பண்ணுறது ஓவன், இங்கே யூஸ் பண்ணுறது சேம்பர். அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே நல்லா வெப்பப்படுத்துகிறாங்க. காற்று வெப்பப்படுத்தக்கூடிய காற்று வந்து இந்த சேம்பர் முழுவதும் நல்லா வந்து சர்க்குலேட்டாக ஃபேனை யூஸ் பண்ணி நல்லா சர்க்குலேட் பண்ணுறாங்க. பொதுவாக அந்த சேம்பரோட வெப்பநிலை வந்து 90 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் பார்த்துக்கிறணும். இந்த அதிகபட்ச வெப்பநிலை வெப்பமானவனையே இங்கிட்ட வந்து வென்டிலேஷன் மூலமாக வந்து இந்த காற்றை வெளியில் எடுத்துருவாங்க. அப்போ மாய்ச்சரும் சேர்ந்து வெளியில் போயிடும். சரிங்க? இதனால் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிக்குது. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் மெத்தட் வந்து இன்கேசன்ட் லேம்ப். இது வந்து ரோட்டார் ஸ்டேட்டார்னு 2 பகுதியை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து இதில் மூலமாக ட்ரை அவுட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஸ்டேட்டாரை ட்ரை அவுட் பண்ணுறது மட்டும் காமிச்சிருக்காங்க. அதை ரோட்டாரை வெளியில் எடுத்துட்டாங்க. வெறும் வந்து ஸ்டேட்டார பகுதி மட்டும் இருக்குது. 2 பக்கத்தை வந்து நம்ம வந்து இன்கேசன்ட் லேம்ப் வச்சு வெப்பப்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வைண்டிங்கில் இருக்கக்கூடிய வந்து மாய்ச்சர் எல்லாமே போயிடுது. இதனால் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிக்குது. பொதுவாக அந்த ட்ரை அவுட் மெத்தடை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்லணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா 90 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகாமல் வெப்பநிலை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வெப்பநிலை வந்து ஒரே சீராக தான் அதிகரிக்கணும். சடனாக அதிகரிச்சுக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு ஒரே சீராக தான் அதிகரிக்கணும். அதே மெகரை பயன்படுத்தி இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக ஸ்டார்டிங் கண்டிஷனில் அந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு வந்து ட்ரை அவுட் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதற்கு மாய்ச்சர் அதிகமாக வெளியேற என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வரும். அந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிக்கவே குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து அந்த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே அந்த வைண்டிங்கில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் எல்லாமே போயிடுச்சு. அதாவது வைண்டிங்கில் இருந்து தூசி அழுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மெகரை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நம்ம ஓம் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே டெம்பரேச்சருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும், எதிர்வியத்தில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வேக்யூம் இம்பிரிகேஷன். இதோட அதாவது ட்ரை அவுட்
அவுட்டோட அட்வான்ஸ் மெத்தட் தான் வந்து வேக்யூம் இம்பிரிமினேஷன். பொதுவாக ட்ரை அவுட்டை போது என்ன பண்ணுவோம், நம்ம வைண்டிங்கை வந்து ட்ரையிங் ஓவன்லையோ சேம்பர்லேயோ வச்சு நம்ம வைண்டிங்கில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஸ்டேட்டாரையோ ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த வேக்யூம் இம்பிரிமினேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, இதுதான் வேக்யூம் இம்பிரிமினேஷன் உள்ள சேம்பர். இந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா அதே வேக்யூம் இம்பிரிமினேஷன் சேம்பர். இந்த சேம்பரில் வந்து நம்ம மோட்டரோட வைண்டிங்கை வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வார்னிஷ் வச்சுருக்கக்கூடிய ஒரு தொட்டி. இது என்ன வேக்யூம் இம்பிரிமினேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் இந்த வைண்டிங்கில் வார்னிஷ் அடித்து நல்லா காய வச்சு மறுபடியும் கொண்டு மாட்டுறது. இப்போ வார்னிஷ் நம்ம அந்த வைண்டிங்கில் அடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த மோட்டரோட வைண்டிங் வந்து காட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் காரணமாக காட்டில் தூசி அதை வந்து கவர்ந்து இருக்கிறது குறையுது. அதனால தான் வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக். சரிங்களா? அப்போ இந்த வேக்யூம் இம்பிரிமினேஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இது வேக்யூம் சேம்பர். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த மோட்டரோட வைண்டிங்கை வச்சுக்கணும். இது வந்து வார்னிஷ் உள்ள வந்து டேங்க். இதில் வார்னிஷ் இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பம்ப், அதாவது வந்து காற்றை உள்ளே செலுத்துறது, வெப்பமான காற்றை உள்ளே செலுத்துறது, அதுக்கெலாம் பயன்படக்கூடியது. இந்த வேக்யூம் இம்பிரிமினேஷன் தொட்டியில் வந்து நம்ம வந்து இந்த மோட்டரோட வைண்டிங்கை வந்து வச்சிடணும். வச்சுட்டு வந்து ஒரு 2 மணிலேருந்து 4 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அளவில் வந்து ஒரு சூடான காற்றை உள்ளே செலுத்துகிறப்ப அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே அந்த வைண்டிங்கை விட்டு வெளியில் வரும். அப்போ வந்து இது வென்டிலேஷன், தனியாக ஒரு வென்டிலேஷன் வச்சு ஒரு பம்பு மூலியமாக அந்த மாய்ஸ்சர் உள்ள காற்றை நம்ம வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துகிட்டு இங்கே வார்னிஷ் உள்ள தொட்டியிலேருந்து வார்னிஷை நம்ம வந்து இந்த வேக்யூம் சேம்பருக்கு அனுப்பணும். அந்த வைண்டிங் எல்லாமே நல்லா மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துட்டு அதிகபட்சமாக வார்னிஷ் இருந்தால் நம்ம தனியாக மறுபடியும் வந்து இந்த டேங்க் கொண்டு வந்துடலாம். வார்னிஷை வச்சப்போ நல்லா ஒரு ப்ரெஷரை உள்ளே அனுப்பி காற்றின் மூலமாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா எல்லா வைண்டிங்க்கும் வார்னிஷை வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வார்னிஷை தான் நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்புறம் மறுபடியும் என்னென்னா 100லேருந்து ஒரு 110 டிகிரி செல்சியஸ் அளவில் மறுபடியும் ஒரு சூடான காற்று அனுப்பி அந்த வார்னிஷ் எல்லாமே வைண்டிங் நல்லா ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். நல்லா ஒட்டி நல்லா காய வச்ச பிறகு மறுபடியும் அந்த ரோட்டாரை எடுத்து நம்ம வந்து ஸ்டேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதில் என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி நம்ம ட்ரை அவுட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த வார்னிஷ் அந்த நம்ம வைண்டிங்கை சுற்றி நல்லா வார்னிஷ் அடிச்சிருக்கனால இது மேக்ஸிமம் என்ன பண்ணாதுன்னா, அது அப்சர்வேஷன் பண்ணி அந்த காட்டில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்துக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து குறையாமல் பார்த்துக்கிறோம். சரிங்களா? பொதுவாக ட்ரை அவுட்னு கேட்டாங்கன்னா நமக்கு 4 மெத்தட் தான் இருக்குது. அதாவது பை பிளேசிங் த மோட்டார் இன்ஜின் வந்து ட்ரையிங் ஓவன், பை பிளாக்கிங் த ரோட்டார், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங், அப்புறம் இன்கேஷன் லேம்ப்பு. உங்களுக்கு வேக்யூம் இம்பிரிமினேஷன் தனியாக கேட்டிருந்தாங்கன்னா அதை எழுதுங்க. சரிங்களா? ஆனால் டயக்ராம் நல்லா நீட்டாக வரையணும். வரைஞ்சி இந்த கான்செப்ட் எழுதிருங்க.